வெல்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற பாட்டு குறுந்தொகை. குறுந்தொகையோட ஷார்ட்கட் எல்லாம் நான் உங்களுக்கு பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பாட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் வரும். இப்போ இந்த பாட்டு எதில் இருக்குன்னா 12th ஓல்டு புக்கில் இருக்குது. இப்போது நம்ம இந்த பாடலை பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்செப்டை புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்கட் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு மைண்டில் கான்செப்டும் கண்டிப்பாக இருக்கணும், அதே சமயம் ஷார்ட்கட் இருக்கணும். ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். கான்செப்ட் மட்டும் வச்சு போனாக்க டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியாது, ஷார்ட்கட்டு மட்டும் போட்டுட்டும் போகக்கூடாது. ரெண்டுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதுக்கு உண்டான ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம். யாருமில்லை தானே கல்வன், தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ, திணைத்தாளென்ன சிறு பசுங்கால ஒழுகு நீரால் பார்க்கும் குறுகு முண்டுதான் மணந்த ஞான்ற. இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் யாருன்னு கேட்டால் கபிலர். இந்த பாட்டு இப்போ இதோட மீனிங் என்னன்னா, யாரும் இல்லை தானே கல்வன். கல்வன்னா களவாணின்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல கல்வன்ட்டு யாரை சொல்கிறாங்கன்னா தலைவன்னு சொல்கிறாங்க. ஏன் தலைவனை கல்வன் சொல்கிறாங்கன்னா, இப்போ களவாணினா யாருமே இல்லாதப்போ ஒரு பொருளை திருட்டு பண்ண நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், களவாணின்னு சொல்லுவோம். அதே மாதிரிக்கு யாருமே இல்லாதப்ப என்னோட நலத்தை திருட்டு போயிட்டார் என் தலைவன்ட்டு யாரை சொல்கிறா, தலைவனை கல்வன் சொல்கிறான். தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ. தானதுன்னா தான் ப்ளஸ் அதுன்னா இந்த இடத்துல சூளுரேன்னு அர்த்தம். அந்த சூளுரே பொய்யா போச்சுன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு தலைவி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறா. அது என்ன சூளுரேனா, தலைவன் வந்துட்டு தலைவி கிட்ட சூளுரை பண்ணுறாரு. அதாவது நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், அப்படியே நான் உன்னை விட்டு பிரிந்தாலுமே சீக்கிரமே நான் உன்னை என்ன செஞ்சு கொள்ளுவேன், மணந்து கொள்வேன் அப்படின்ட்டு தலைவன் தலைவி கிட்ட என்ன செய்கிறாரு, சூளுரை பண்ணுறாரு. திணைத்தால் அன்ன சிறு பசுங்கால, திணையை காட்டிலும் சிறிய மென்மையான கால்களை உடைய ஒழுகு நீரால் பார்க்கும். ஒழுகுனா ஓடுகின்ற நீர், நீர் ஓடிக்கிட்டு இருக்கும்ல, அந்த ஓடுகின்ற நீரில் ஆரல் மீனை பார்த்து கொண்டிருக்கும். ஆரல்னு ஒரு மீன் இருக்கு, அந்த ஆரல் மீனை பார்த்து கொண்டிருக்கும் குறுகு மட்டும்தான் மணந்த ஞான்றே. குறுகுன்னா நாரை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நாரை மட்டும்தான் அங்கே இருந்துச்சு அப்படின்னு தலைவி யார்கிட்ட சொல்றா, தோழிக்கிட்ட சொல்றா. அது இந்த பாட்டு என்னன்னா, தலைவன் வந்துக்கிட்டு தலைவி கிட்ட சூளுரை பண்ணியிருக்காரு. என்ன சூளுரைனா, யாருமே நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், அப்படியே நான் உன்னை பிரிந்தாலும் சீக்கிரமே நான் உன்னை மணந்து கொள்வேன் அப்படின்னு தலைவிக்கிட்ட ஒரு சூளுரை பண்ணுறாரு. அவர் திரும்ப நான் அந்த மணிக்கு சூளுரையே செய்யலை அப்படின்ட்டு அவர் பொய் சொன்னார்னா நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா என்கிட்ட அவர் அந்த மணிக்கு சூளுரை பண்ணும்போது அந்த இடத்துல சாட்சின்னு யாருமே எனக்கு கிடையாது. அந்த இடத்துல ஒரு நாரை மட்டும் தான் இருந்துச்சு. அது கூட என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா, ஓடுற நீரில் தனக்கு உணவான ஆரல் மீன் வருதான்னு காத்து கொண்டு இருந்தது. தலைவன் நான் இந்த மணிக்கு சூளுரை சொல்லலைன்னு பொய் சொன்னாருன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு சாட்சி எதுவுமே கிடையாது, நாரை மட்டும் தான் இருந்தது, அதுவும் அதுக்கு உணவான ஆரல் மீனை தான் பார்த்து கொண்டு இருந்ததுன்னு தலைவி ஃபீல் பண்ணி யார்கிட்ட சொல்கிறா, தோழிக்கிட்ட சொல்கிறா. இந்த பாட்டை எழுதின ஆசிரியர் யாருன்னா கபிலர். இப்போ நம்ம இதுக்கு உண்டான ஷார்ட்கட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் லைன் அன்றைக்கி டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. யாரும் இல்லை தானே கல்வன். ஆசிரியர் யாருன்னா கபிலர். நீங்கள் ஷார்ட்கட் யா வச்சுக்கோங்க. இப்போ கபிலருக்கு காஃபி வச்சுக்கோங்க. யாருமே இல்லை, நான் மட்டும் தான் என்ன செய்கிறேன், காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த திணையை சார்ந்ததுன்னா குறிஞ்சி திணையை சார்ந்தது. குறிஞ்சி திணையை சார்ந்தது. காஃபியை எப்படி குடிப்போம், உறிஞ்சி குடிப்போம்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விளக்கம் நான் சொன்ன விளக்கம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான ஷார்ட்கட் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கான்செப்ட் என்னன்னா, கபிலர் எந்த நாட்டில் இருக்காருன்னா, பாண்டி நாட்டில் உள்ள திருவாதூரில் அந்தனர் மரபில் பிறந்தவர். கபிலர் பாண்டி நாட்டில் உள்ள திருவாதூரில் இருக்காரு. இவர் ஒரு கடைச்சங்க புலவர்கள், பரணர், இடைக்காடர், அவ்வை ஆகியோரிடம் நட்பு கொண்டவர். யாரும் ரொம்ப நட்பாக இருந்தாருன்னா கடைச்சங்க புலவர்களான யாருன்னா பரணர், இடைக்காடர், அவ்வை. இந்த கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவாங்க. அந்த வள்ளல்களை ஒருவராகிய பாரியை உயிர் தோழனாக கொண்டவர். இவரோட உயிர் தோழன் யாரு, கபிலருடைய உயிர் தோழன் யாருன்னா பாரி. அந்த பாரியினுடைய அவைக்கள புலவராகவும் இவர் என்ன செஞ்சிருக்காரு, இருந்திருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குறிஞ்சி திணை பாடல்கள் பாடுவதில் வல்லவர் யாருன்னா கபிலர். எப்படி சொல்லலாம்னா, கபிலரது பாட்டு என்னும் தொடர் என்ன செய்து இவரோட பாட்டு திறனுக்கு ரொம்ப சான்றாகவும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். என்னன்னா, திருவாதூரில் பிறந்திருக்காரு. அவர் யாரும் ரொம்ப நட்பாக இருந்திருக்காருன்னா கடைச்சங்க புலவரான
பரணர் இடைக்காடர் அவை. இவரோட உயிர் தோழன் யாருன்னா பாரி. அந்த பாரியில் அவர் என்ன வந்திருக்காரு, பாரியின் அவைக்கள புலவராக வந்திருக்காரு. இவர் வந்துட்டு குறிஞ்சி திணை, 5 திணை இருக்கு இல்லையா, குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலை, அதில் குறிஞ்சி திணைய படத்தில் வல்லவர் யாருன்னா கபிலர். கபிலரது பாட்டுன்னு ஒரு தொடரே இவருக்கு என்ன இது சான்றாக இருக்குது. தான் இவருடைய இந்த இதோட கான்செப்ட். இதோட ஷார்ட்கட் என்னன்னா, நீங்கள் காஃபி, கபிலர்னா காஃபினே மைண்டில் வச்சுக்கோங்க. காஃபியை மைண்டில் வச்சுட்டே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கபிலருடைய உயிர் தோழன் யாரு, பாரி. அப்போ காஃபி குடிக்க வாரியர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இவர் எந்த திணையை பாடுவதில் வல்லவர், குறிஞ்சி திணையை பாடுவதில் வல்லவர். அப்போ கபிலர்னா காஃபி எப்படி குடிப்போம், உறிஞ்சி குடிப்போம் இல்லையா. அப்போ உறிஞ்சி குறிஞ்சி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் பாரா பார்த்தோம்னா, கபிலரை வாய்மொழி கபிலன் என்று நக்கீரரும் நல்லிசை கபிலன் என்று பெருங்குற்றுக்களாரும் மெருத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று பொருந்தில் இளங்கிரனாரும் புலநலக்கற்ற அந்தநாளன் பொய்யா நாவீர் கபிலன் என்று மற்றோக்கத்து நப்ப சல்லையாரு புகழ்ந்திருக்காங்க. அதாவது கபிலரை 3 பேர் 3 விதமாக புகழ்ந்திருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்எஸ் கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் இது. ஸோ நீங்கள் இதுக்கு ஷார்ட்கட்டு நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம், ஒன்றுமே இல்லை. அதாவது கபிலர் வந்துட்டு 3 பேர் 3 விதமாக என்ன செஞ்சுருக்காங்க, புகழ்ந்து. அப்போ இங்கே காஃபியை நான் கபிலர்னு என்னன்னு சொல்லியிருக்கேன், காஃபி. இந்த காஃபியை வச்சு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ கபிலரை வாய்மொழி கபிலன்னு யார் சொல்லியிருக்கா, நக்கீரர். அதாவது வாய்மொழி கபிலன்ட்டு யார் சொல்லியிருக்காருன்னா நக்கீரர் சொல்லியிருக்காரு. அப்போ காஃபி எப்படி குடிப்பீங்க, அந்த வாயில் இருக்கிற நாக்கால் என்ன செய்கிறீங்க, டேஸ்ட் பண்ணி காஃபி குடிக்கிறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வாயில் இருக்கிற நாக்கால் காஃபி என்ன செய்கிறோம், டேஸ்ட் பண்ணி குடிக்கிறோம். அப்போ வாய்மொழி கபிலன் வந்துட்டா காஃபி, நக்கீரர் நாக்குன்னு வந்துடும். அடுத்து நல்லிசை கபிலன் என்று பெருங்குற்று கிளார். இது ரொம்ப ஈஸி. நல்லிசை கபிலனா ஒரு நல்ல இசை என்ன செய்கிறீங்க, காஃபி குடிச்சுக்கிட்டு கேட்குறீங்க. எங்கே கேட்குறீங்க, ஒரு பெரிய குன்று மேலே உட்காந்து கேட்குறீங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய குன்று மேலே உட்காந்து என்ன செய்கிறீங்கன்னா ஒரு நல்ல இசையை காஃபி குடிச்சிட்டே கேட்குறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3வது என்னதுன்னா, மெருத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று யார் சொல்கிறாங்க, இளங்கீரனார். ரொம்ப ஈஸி. ஒரு காஃபியில் என்ன செய்யுங்க, ஒரு இளங்கீரை என்ன செஞ்சுருங்க, பிச்சு போட்டுருங்க. அப்போ அந்த காஃபி குடிக்கிறதுக்கு என்ன செய்யாது, ஒன்றுமே விளங்காது, ரொம்ப வெறுப்பாக இருக்கும் அந்த காஃபி குடிக்க. நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வெறுத்த கேள்வி விலங்கு புகழ கபிலன்னா இளங்கீரனார். இளங்கீரையை காஃபியில் போட்டுட்டா அந்த காஃபி ரொம்ப குடிக்கவே விளங்காது, ரொம்ப வெறுப்பாக இருக்கும்னு வச்சுக்கலாம். அடுத்து புலநலுக்கற்ற அந்தநாளன் பொய்யா நாவீர் கபிலன்ட்டு யார் சொல்கிறாரு, நப்ப சல்லையா சொல்கிறாரு. இதுவும் ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் ஒரு நட்பு வட்டாரமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, காஃபி குடிச்சிக்கிட்டே பேசுகிறீங்கன்னே வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறீங்க, உன் பிள்ளைங்களாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, உன் நாவல ஃபுல்லாக ஒரே பொய்யா வருதுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் நட்புக்குள்ளே என்ன வந்துடும், ஒரு சலசலப்பு வந்துடும். உங்கள் நட்பில் என்ன வந்துடும்னா ஒரு சலசலப்பு. அப்போ நட்பு சலசலப்பு நப்ப சல்லைன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு உன் பிள்ளைங்களாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, உன் நாவல ஒரு பொய்யா வருதுன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உன் நட்புக்குள்ளேயே ஒரு சலசலப்பு வந்துடும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அது எப்படி பேசுகிறீங்க, எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கீங்கன்னு இந்த கபிலன்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அவ்வளோதான் இதோட ஆசிரியர் குறிப்போட கான்செப்ட் ப்ளஸ் ஷார்ட்கட்டு ரெண்டுமே அவ்வளோதான். அடுத்த 5 பொருள் நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த பாட்டில் வரும்போதே நான் உங்களுக்கு மீனிங் சொல்லியிருக்கேன், கருத்தும் அதே தான். அவ்வளோதான். வேறு கொஸ்டின் ஆன்சர். இதில் கபிலர் பாண்டிய நாட்டில் உள்ள திருவாதூரில் பிறந்தவர். கபிலர் வந்துட்டு எந்த மன்னனின் அவைக்கள புலவராக இருந்தார், பாரி. கபிலர் பாட்டுத்திறனுக்கு டேஸ் என்னும் தொடரே சான்றாகும்னா கபிலரது பாட்டு. கபிலர் டேஸ் திணை பாடல்கள் பாடுவதில் வல்லவர்னா குறிஞ்சி திணை பாடல்கள் பாடுவதில் வல்லவர்.